சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி என்று சொல்கிறோமே, 8 திசையும் பறந்து திரிகுவை, ஏறிய காற்றில் விரைவுடன் நின்றுவை, மட்டுப்படாமல் இங்கு கொட்டி கிடக்கும் வானொலியின் அமிதின் சுவையுண்டு, பெட்டையினோடு பேசி கழிப்புற்று, பீடை இல்லாததோர் கூடு கட்டி கொண்டு, முட்டை தரும் குஞ்சை காத்து மகிழ்வெய்தி, முந்த உணவு கொடுத்தன்பு செய்து இங்கு முற்றத்திலேயும் கடனி வெளியிலும் முன்கண்ட தானியம் தன்னை குணர்ந்துண்டு, மற்ற பொழுது கதை சொல்லி தூங்கி பின் வைகரையாக முன் பாடி விழிப்புற்று விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல என்று சொல்லி சொன்னானே பாரதி. அவன் சொன்னான், சிட்டுக்குருவியினுடைய வாழ்க்கை ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை. எப்படியெல்லாம் ஒரு சிட்டுக்குருவி வாழ்கிறதோ அப்படியெல்லாம் ஒரு மனிதன் இயல்பாக எளிதாக இயற்கையாக வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை முழுமையடையும். அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு பயன்படுவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு பயன்பாடு உள்ள வகையிலே அமையும் என்று சொல்லி பாரதி எழுதினான். அப்படிதான் சிட்டுக்குருவி. ஆனால் இந்த சிட்டுக்குருவி பார்க்க முடியவில்லை. சிட்டுக்குருவி எங்கே சென்று விட்டது என்று சொன்னால், நமக்கு எத்தனை இடங்களை பார்க்கிறோமே. இன்றைக்கு நம் வீடுகளிலே சாக்கு பைகளிலே அதையெல்லாம் கொண்டு வந்து கூடு கட்டுகிறது. அதற்கு புல்லெல்லாம் கிடைக்கவில்லை, அதை அழைத்து விட்டோம். செல்போன் டவர்ஸ் என்று சொல்லுகிறோமே, அவையெல்லாம் வருவதால் அந்த சிட்டுக்குருவினுடைய கருவிலே இருக்கிற உயிர் கொல்லப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தத்தை கொடுத்த அந்த சிட்டுக்குருவி இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது, செத்து வருகிறது. எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் என்று சொல்லுகிறோமே, இதையெல்லாம் அருகி வருகிறதே, இது யார் சொல்லிக் கொடுப்பார்? ஒரு தென்னை மரத்திலே ஒரு மருந்தை வைத்தால் எத்தனை நாட்கள் கழித்து அந்த தென்னை காயை பிடுங்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? ஆர்கானிக் மேன்யூர் என்று சொன்னால் இன்றைக்கு விவசாயத்திற்கு என்ன தேவை என்பதை எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை காய்கறிகளிலே அப்படியே அந்த மருந்தை அடிக்கிறார்கள். அவை எத்தனை அங்கே சந்தைக்கு வருகின்றன? எப்படி எந்த காய்களுக்கு எந்த மருந்தை இலைகளிலே அடிக்கிறார்கள், எந்த மருந்தை வேர்களிலே அடிக்கிறார்கள், எந்த மருந்தை காய்களிலே அடிக்கிறார்கள், எந்த மருந்தை பழங்களிலே அடிக்கிறார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆர்கானிக் மேன்யூர் அயல் நாடுகள் எல்லாம் விழித்துக் கொண்டு விட்டார்கள். எத்தனையோ ஆண்டுகள் கழித்து சில மருந்துகளை இங்கே தடை செய்யப்பட்ட போது அவையெல்லாம் எப்படி மோசமான மருந்துகள் என்று நாம் தெரிந்து கொண்டோம். ஆகவே இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புத்தகங்களை வாசிக்க வேண்டும். நாம் இலக்கியத்திலே, ஆன்மீகத்திலே, விஞ்ஞானத்திலே மிகப்பெரிய சிகரங்களை எட்டி பிடிக்கலாம். ஆனால் நம்முடைய ஆரோக்கியம் இங்கே பாழ்பட்டு போனால், நம்முடைய தேக நலம் இங்கே இல்லை என்று சொன்னால் எந்த வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையாக இருக்க முடியாது. முதலிலே இன்றைக்கு இந்தியாவை பாதித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை சொல்கிறார்கள், இந்த 5 வருடத்திலே ஒவ்வொரு இல்லத்திலும் பார்த்தால் ஒன்றா நீ பெயின், இல்லை என்றால் நெக் பெயின், இல்லை என்றால் பிபி, இல்லை என்றால் கொலஸ்ட்ரால், இல்லை என்றால் கண்டிப்பாக கட்டாயமாக டயபெட்டிஸ். 5 வருடங்களிலே இன்னும் பார்த்தால் 5 பேர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே 3 பேருக்கு கட்டாயம் இது இருக்கும் என்று சொல்கிறார்கள். திருமணங்களிலே இனி தனியாக டயபெட்டிக்ஸ், சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இனி தனியாகத்தான் பந்தி போட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்றைக்கு அந்த வியாதி நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டு வருகிறது. புத்தகங்களை படித்தால் நம்முடைய உணவு எப்படியெல்லாம் மாறி வந்துவிட்டது, அதன் மூலமாக நம்முடைய ஆரோக்கியம் எப்படி பலியிடப்பட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அது யார் சொல்லிக் கொடுப்பார்கள்? ஒபாமா has become the President of the United States for a second time. அவர் சொன்னார், இந்த உலகத்திலே நான் ஒரு நாட்டுடைய இளைஞர்களை பார்த்து அச்சப்படுகிறேன் என்று சொன்னால் அது இந்திய நாட்டுடைய இளைஞர்கள் தான். இன்றைக்கு அமெரிக்காவுக்கு சவால் விடுகிற அளவிலே இருக்கக்கூடிய பேராண்மை பெற்றவர்கள் இந்திய நாட்டுடைய இளைஞர்கள் என்று சொல்லி சொன்னார் ஒபாமா. அப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 30 வயதிலேயே மாரடைப்பு என்று சொல்லி ஹார்ட் அட்டாக், 40 வயதிலே கண்டிப்பாக பிபி, அதற்கு முன்னதாகவே டயபெட்டிக் என்று சொன்னால் நாம் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்ற உணர்வை எப்பொழுது நாம் பெறுவோம் என்று சொன்னால் புத்தகங்களில் நாம் பேசுவதன் மூலமாக, புத்தகங்கள் நம்மிடம் பேசுவதன் மூலமாகத்தான் இவற்றை நாம் தெரிந்து கொள்ள முடியும். எதை தேவையோ அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எது அவசியமோ அதை கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இருக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகமடா, இது எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. எவ்வளவு அழகான வரிகள்! அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும், அதன் அழகை குலைக்க மேவும், கொம்பு முடிந்து கொடியும் குலைந்து குரங்கு விழுந்து சாயும், சில குணமும் அதுபோல் குறுகி போன கிறுக்கு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா என்று சொல்லி
துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும் மனம் இன்பத்தேனை வெல்லும் என்று சொல்லி ஒரு அழகான பாடல் இருக்கிறது. அதை யார் எழுதினார்கள்? அதை கண்ணதாசன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதை எழுதியது பட்டுக்கோட்டை. இப்படி அவர்கள் எழுதிய காதல் பாடல்கள், அவர்கள் எழுதிய இந்த பாடல்களிலுமே மிகச்சிறந்த கவித்துவங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், இவற்றை படிப்பதன் மூலமாக நம்முடைய அறிவு கண்கள் திறக்கப்படுகின்றன என்று சொன்னால் அதில் இருவேறு கருத்துக்கிடமே இருக்க முடியாது. அறிவு கண்கள் திறக்கப்படும் நேரம்தான் இந்த உலகத்தினுடைய இருட்டறைகள் எல்லாம் திறந்து வெளிச்சம் அங்கே பாய்ச்சப்படுகின்ற நேரம். இந்த திண்டுக்கல் மாநகரிலே மிக அரிதான ஒரு முயற்சியை செய்து இன்றைக்கு மிக அழகான ஒரு விழாவை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முடியாது என்ற சொல் மனிதனுக்கு நிலையாக தேங்கிவிட்டால் எந்த ஒரு செயல் நடந்திருக்காது. அமெரிக்க சுதந்திர போரை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒரு சாதாரண ஒரே ஒரு புத்தகம், சிறிய புத்தகம், தாமஸ் பெயின் என்பவர் எழுதிய காமன் சென்ஸ் என்று எழுதிய புத்தகம் ஒருவர் படித்தார், இன்னொருவர் கொடுத்தார். 10 பேர் படித்தார்கள், 1000 பேர் படித்தார்கள், 10,000 பேர் படித்தார்கள், 10 லட்சம் பேர் படித்தார்கள். ஒரு அமெரிக்க சுதந்திர போர் உருவானது ஒரே ஒரு புத்தகத்தின் மூலமாகத்தான். தாமஸ் பெயின் எழுதிய காமன் சென்ஸ். இதுதான் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போர். இன்றைக்கு உலகத்தை ஆட்டிப்படைக்கிற மிகப்பெரிய வல்லரசாக அமெரிக்கா விளங்குகிறது. அதற்கு அடிப்படையானது ஒருவர் எழுதிய ஒரு நூல், ஒரு சாதாரண ஒரு புத்தகம். 35 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை லண்டன் லைப்ரரியிலே கழித்து சகதியிலும் சேற்றிலும் வறுமையிலும் இன்னலிலும் உழன்று கார்ல் மார்க்ஸ் படைத்த படைப்பு தான் தாஸ் கேபிட்டல். இன்றைக்கு உலகத்திலே கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தை ஏற்படுத்தி சென்றாரே, அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு இன்னல்களை சந்தித்திருப்பார். தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவமெய்தி கொடுங்கூற்று கிரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என்று கார்ல் மார்க்ஸ் நினைத்திருந்தால் இன்றைக்கு தாஸ் கேபிட்டல் உருவாகி இருக்காது. ஆனால் அவருக்கு அப்படி உறுதுணையாக இருந்தது ஒரு பெண் என்பதை நான் இன்றைக்கு பெண் குலத்திற்காக பெருமை சேர்க்கிற ஒரு செய்தியாக நான் சொல்ல வேண்டும். அவருடைய துணைவியார் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தாஸ் கேபிட்டல் இல்லை. இருந்தாலும் கூட தன்னுடைய இன்னலை, தன்னுடைய வியர்வையை சிந்தி சேற்றிலே சகதியிலே உழன்று ஒரு புத்தகத்தை எழுதினார். இன்றைக்கு உலகத்தை வியாபித்து நிற்கிற மிகப்பெரிய புத்தகமாக தாஸ் கேபிட்டல். இப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் இன்றைக்கு திண்டுக்கல் மாநகரில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய வெற்றி எவ்வளவு, இது எந்த அளவுக்கு செல்லும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு சிறு விதை இன்றைக்கு இங்கே ஊன்றப்பட்டிருக்கிறது. அந்த விதை முளைத்து விருட்சமாக ஆலமரமாக, ஆலமரம் போல நீ வாழ அதில் 1000 பறவைகள் கூடு கட்ட காலமகள் உன்னை தாளாட்ட. கண்ணதாசன் வந்து கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்வேன், சொல்லவே நினைக்கிறேன், சொல்லிவிட்டேன். அப்படி சொல்கிறான். ஆலமரம் என்று சொன்னால் அப்படி ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முசியாமல் வாழ்ந்திருக்க கொங்கு நாட்டு திருமொழியில் வாழ்த்துவார் கடைசி 2 வரிகள். அப்படி ஆலமரம் என்று சொன்னால் தான் வாழும் போது மற்றவர்களையும் அனைத்து வாழ வைக்கக்கூடிய ஒரு மரம் தான் ஆலமரம். அப்படி இந்த நிகழ்ச்சி ஆலமரம் போல வளரும் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. அதற்கான முதல் முயற்சி இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திர போராட்டத்தின் போது இந்தியாவில் பல பேர் சொன்னார்கள், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்குமா? பாஷ்யம் ஒரு நாள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே இரவோடு இரவாக சென்று அங்கே ஒரு கொடி ஏற்றுவிட்டு வந்தார். சொன்னார்கள், நீ ஒருவன் ஒரு கொடி ஏற்றினால் இந்தியா சுதந்திரம் கிடைக்குமா என்று கேட்டார்கள். நான் ஏற்றிய கொடி அல்ல, லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய தீப ஒளி இந்த கொடி. இன்றைக்கு இந்தியா சுதந்திரம் பெறாமல் போகலாம், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் சுதந்திரம் பெறும். அதற்கான முதல் முயற்சி என்று சொல்லி சொன்னான். கொடுங்கோன்மையை தன்னுடைய கையகத்தில் ஏந்தி இருந்த முசோலினி எதிர்த்து போரிட்ட, உங்களுக்கு தெரியும், ஆந்தனி குவின் நடித்த படம். ஒமர் முக்தார் தன் 80 வயதில் கூட குதிரையிலே சென்று தன்னுடைய நாட்டிற்காக பாடுபட்டு கடைசியிலே மரணத்தை தழுவினார். தூக்கு மேடையிலே ஏற்றப்பட்டார். சொன்னார், யூ மே கில் மீ. கடைசியிலே அந்த வரிகள் திரையிலே எதிரொலிக்க எல்லாம் நிசப்தமாக இருக்கும். அங்கே அவரை தூக்குகளை ஏற்றுவார்கள். அவர் சொல்லுவார், யூ மே கில் மீ பட் நாட் மை ஸ்பிரிட். யூ மே கில் மீ பட் thousands will follow, crores will follow. நான் இறந்து விடலாம்,
ஆனால் இந்த சுதந்திர உணர்வு என்றைக்கும் அழியாது. எனக்கு பின்னால் 100 இளைஞர்கள் வருவார்கள், எனக்கு பின்னால் 1000 இளைஞர்கள் வருவார்கள், பல்லாயிரம் இளைஞர்களாக பல்கி பெறுவார்கள். அன்றைக்கு இந்த முசோலினியும் சரி இந்த நாட்டை விட்டு ஓடவின் நிலை ஏற்படும் என்று சொல்லி தூக்கு கயிறை முத்தமிட்டார் அமர் முக்தார். அவர் கண்ட கனவு நனவாகியது பல ஆண்டுகள் கழித்து. அதை போல ஒரு முயற்சி எடுக்கும் போது அது கண்டிப்பாக நம்பிக்கையுடன் செயல்படும் போது அது வெற்றியை தரும். ஆகவே நம்பிக்கையோடு செயல்படுங்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த உருவம்மாள் அவர்களுக்கும் திண்டுக்கல் இலக்கிய களத்தைச் சேர்ந்த நண்பர்களுக்கும், அதைவிட இந்த ஊர் புலவர்கள் இங்கே வந்து வாழ்த்தி கொண்டிருக்கிறார்களே, அதைவிட வேறு பெருமை எதுவும் கிடையாது. அவர்கள் இல்லாவிட்டால் இந்த நிகழ்ச்சி இங்கே இல்லை. ஆகவே அவர்களுக்கு நம்முடைய பலத்த கரகோஷத்தை கொடுத்து இது போன்ற நிகழ்ச்சிகளை இன்னும் நீங்கள் செய்ய வேண்டும். இதன் மூலமாக இன்றைக்கும் என்றைக்கும் உங்களுடைய பெருமை பேசப்படும் என்று சொல்லி, அன்று போல் இன்றும் இன்று போல் இன்றும் அனைவரும் வாழ்க என்று சொல்லி, கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தண்ணி நல்கும் குளிரல நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் நீலச்சுடர்மணி வானம் அங்கே நிறைய குளிர். உன்னை வளர்ப்பன தமிழா, உன் உடலை வளர்ப்பன தமிழா, எனினும் உன் உயிரை வளர்ப்பது தமிழே, உன் உணர்வை வளர்ப்பதும் தமிழே 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 என்று சொல்லி தமிழின் பெயரால் உங்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, ஆண்டுதோறும் நீங்களே வர வேண்டும்.